ஹலோ கைஸ், உண்மையை உறக்கச் சொல்வோம். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் உடற்பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ரன்னிங், எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக எது பண்ணுறதா இருந்தாலும் நம்ம முன்னாடி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வார்ம் அப்னு சொல்லுவாங்க. அந்த வார்ம் அப் நம்ம எப்படிலாம் பண்ணணும்னு நிறையா பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அப்படி அந்த வார்ம் அப் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் செய்கிறப்ப சடனாக நம்ம உடம்புக்கு எந்த ஒரு அழுத்தத்தையும் கொடுத்துடக்கூடாது. ரன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சடனாக நம்ம எடுத்ததையுமே ஸ்டார்ட் பண்ணி வேகமாக ஓடிடக்கூடாது. அப்படியும் ஓடணும் அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஓடுறப்ப நமக்கு உடம்புல சில பிரச்சனைகள் கூட வரலாம். அதே போல் தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெயிட் ட்ரைனிங் பண்ணுறவங்களா இருந்தாலுமே சடனாக எடுத்தோம் அப்படின்னோடனே நம்ம ஒரு செஸ்ட் கிளாஸ் அப்படின்னா செஸ்ட் கிளாஸ் டைரெக்டாக நம்ம போய் ஒரு பெஞ்சு ப்ரெஸ் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில வார்ம் அப்லாம் பண்ணணும். இந்த வார்ம் அப்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்கிற உடம்பு வந்து புத்துணர்ச்சி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மசில்ஸ் எல்லாம் ரெஸ்ட்டில் இருந்துகிட்ருக்கோம். ரெஸ்ட்டில் இருந்து அடுத்து சடனாக நமக்கு அது ஒரு அழுத்தம் கொடுத்துடக்கூடாது, அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. அதனால் அதை தயார்படுத்துறதுக்கு தான் இந்த வார்ம் அப்புன்னு நம்ம பண்ணுறோம். நான் வந்து வீடியோவுக்கு பின்னாடி பேசுகிறதால உங்களுக்கு அந்த வீடியோவும் இந்த வாய்ஸும் மேட்சாகவும் கூட இருக்கலாம். ஆனால் நான் பேசுகிற விஷயங்களை உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வார்ம் அப் நீங்கள் பண்ணாலே போதும், உங்களுக்கு உடம்புல சில கிராம்ப் இல்லாமல் இருக்கும், உங்களுக்கு சில தொந்தரவு இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு தேவையான அச்சீவ்மெண்ட்ஸை நீங்கள் பண்ணலாம். ஒரு உடற்பயிற்சி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ரன்னிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்போர்ட்ஸில் எதுவாக இருந்தாலும், ஒரு செட்டில் காக் விளாட்றவங்களா இருந்தால் கூட இந்த வார்ம் அப்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லது. இந்த வார்ம் அப்லாம் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப ஆரோக்கியம். இதே வயசானவங்களாக இருந்தால் இந்த வார்ம் அப் மட்டுமே உங்களோட உடற்பயிற்சியாகவே நீங்கள் பண்ணலாம். குழந்தைங்களாக இருந்தாலும் இந்த விஷயத்தையே உங்களுக்கு நம்ம டெய்லியும் பண்ணக்கூடிய உடற்பயிற்சியில் இதை மட்டுமே உடற்பயிற்சியாக நம்ம பண்ணலாம். ஓகே கைஸ், உண்மையை உறக்க சொல்லுவோம். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். என்னோடய ஃபோட்டோ பார்த்துட்டு என் கூட பழகிறவங்களும் சரிங்க, தெரிஞ்சவங்களும் சரிங்க, என்கிட்ட கேட்குறது என்னென்னா, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, எப்படி இப்படி ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுறீங்க? அது ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் இல்லைங்க. சின்ன வயசுலேருந்தே நான் பண்ணுறதால எனக்கு இது ஒரு பெரிய விஷயமாக தெரியறதில்ல. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் அனாவசியமாக டேஸ்ட்டுக்காக எந்த ஒரு ஃபுட்டுமே எடுத்துக்க மாட்டேங்க. நான் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றதோட சரி, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவும் எடுத்துக்க மாட்டேன். இதுதாங்க சிம்பிள் சீக்ரெட் எனக்கு. நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம உடம்புல இருக்க ஆர்கன்ஸையும் சரிங்க, நம்ம உடம்புல இருக்க பாகங்களையும் சரிங்க, நம்ம வந்து முழுமையாக பயன்படுத்துறது இல்லைன்னு தான் அறிவியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு நாளைக்கு மினிமம் 30 டைம்ஸாவது குனிஞ்சு நிமிரணும்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு நம்ம 30 முறையாவது நம்ம உடம்ப கரெக்டாக பெண்ட் பண்ணி நிமிரணும்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி செய்யறதில்ல. சிலருக்குலாம் நீ பெயின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, சிலர் ஷோல்ட்ரு பெயின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, சிலருக்கு பேக் பெயின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நம்ம அந்த ஆர்கனை ப்ராப்பராக நம்ம வேலை கொடுக்காதனால கூட நமக்கு இந்த பெயின்லாம் வரும். அதனால் நீங்கள் இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். நான் வந்து இந்த வீடியோவுக்கு பின்னாடி வாய்ஸ் கொடுக்குறதால கரெக்டாக அந்த இடத்துல மேட்ச் ஆகாமல் கூட இருக்கலாம். இந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய நண்பர்களே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாப்பாக அவனால் 28 கிலோமீட்டர் ஓட முடியுதா, அவனால் 20 கிலோமீட்டர் ஓட முடியுதா, 10 கிலோமீட்டர் ஓட முடியுதான்னு அவங்களுக்கும் தெரியும். நானும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த ஃபிட்னஸை பண்ணிகிட்ருக்கேன்றது அவங்களுக்கும் தெரியும். ஆனாலுமே அவங்களால நம்ப முடியல. அப்படி நம்ப முடியல அப்படின்னா அது எதனாலயா இருக்கும்? நம்ம செய்ய முடியாத ஒன்றை இன்னொருத்தவங்க செய்கிறப்ப அது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம். அப்போ நம்ம என்ன மாதிரி தன்னை ட்ரெயின் பண்ணிக்கிறோம்? என்னையவே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் கேட்குறாங்க, நீ என்ன மாதிரி சாப்பிட்ற, என்ன மாதிரி இருக்கேன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லைங்க, நம்ம உடம்புக்கு சீக்ரெட்ஸுன்னு பெருசாக எதுவுமே இல்லைங்க. 3 நேரம் நீங்கள் கரெக்டாக சரியான ஹெல்த்தியான ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் நம்ம டேஸ்ட்டுக்காக நிறைய தேவையில்லாமல் சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணாலே போதுங்க. நமக்கு ஹெல்த்து வந்து நல்லா இருக்குங்க, ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாங்க. இதாங்க என்னோடய சீக்ரெட்டு.
இந்த ஸ்டாண்டை நான் ரோட்டில் வச்சு பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் இன்றைக்கி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன். இந்த சைடும் கொஞ்சம் சேராக இருக்கிறதால பண்ண முடியல. இன்றைக்கி கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. வார்ம் அப் முடிச்சுட்டு இன்றைக்கி 32 கிலோமீட்டர் ரன் பண்ணி அந்த மாரத்தான் ட்ரெயில் பண்ண போகிறேன். நிறையா பேசுவோம், வார்ம் அப் முடிச்சுக்கிறேன். நம்மளோட மாரத்தான் டீம் வர்ற மாதிரி இருக்கு. இங்கே வாங்கடா. தீபாவளிக்கு வெடிலாம் வாங்கிட்டீங்களா? நீ ஏன்டா செருப்பு கூட போடாம ஓடுறா? பாடி கொஞ்சம் இப்போது நல்லா ஃப்ரீயான மாதிரி இருக்குது. அந்த எந்த ஒரு சோம்பல் இருக்காது நமக்கு. அதுக்காக தான் இது பண்ணுறது. சிலது நான் எதுவும் மறந்துருப்பேன், ஏன்னா வீடியோ பண்ணனால சில விஷயங்கள் கூட மறந்துருக்கலாம். மேஜராக பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ணிட்டேன். ஏதோ 1-2 மறந்துருப்பேன். அதை நான் அப்படி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வேணா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி அந்த மாரத்தானுக்கு ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி இன்றைக்கி எங்கள் கம்பெனியும் லீவு. நானும் எப்பயும் சண்டேனா ஸ்விக்கிக்கு போவேன். இன்றைக்கி ஸ்விக்கிக்கும் போகலை. ஃபுட் டெலிவரி மதுரைக்குள்ளே பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸோடு போனால் வெளியே வரப்போ ட்ரெஸ் இல்லாமல் தான் வரணும், அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த டிஷர்ட் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா, எங்கள் வீட்டில் ஒரு பெட் இருக்குது பிளிப்ஸ்ன்னு சொல்லி, அதுக்கு வாங்கிட்டு வந்து